ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், இந்த ஒரு டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு பேன் கார்டு வாங்குறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் கொடுக்கலாம். ஆதார் கார்டு கட்டாயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க அப்பா இல்லை அம்மா யார் சைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கட்டாயம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்டியன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு கூட பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 49A. இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக கூகுளில் போய்ட்டு ஃபார்ம் நம்பர் 49A போட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், பிடிஎஃபாக வரும். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்க NSDL இல்லை UTI ஆஃபீஸில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு இல்லைன்னா அதோட உங்களுடைய அப்பா அம்மா இல்லை கார்டியனோட கண்டிப்பாக ஆதார் கார்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் 110 ரூபா பணம் கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட பேன் கார்டு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நாளில் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த வீட்டு அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொரியரில் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலாம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். இந்த 2 பாக்ஸில் பேன் கார்டு யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, உங்களோட குழந்தைக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ ஒட்ட வேண்டியது இருக்கும். இந்த ஃபார்மில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு இந்த பாக்ஸில் ஒரு ஃபோட்டோ ஒட்ட வேண்டியது இருக்கும். இந்த ஃபார்மில் இங்கே ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாமல் யார் அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் பண்ண போகிறீங்களோ அவங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோட்டோ மேலே வர மாதிரி ஒரு சைன் பண்ணும். அதுக்கு பிறகு இந்த பாக்ஸில் சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களோட சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா மைனர் பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தையோட பேன் கார்டில் சிக்னேச்சர் வராது. அவங்க 18 வயசுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க பேன் கார்டு ரீஅப்ளை பண்ணும்போது அவங்களோட சிக்னேச்சர் அந்த பேன் கார்டில் கண்டிப்பாக வரும். இப்போ குழந்தையோட பேர், அப்பாவோட பேர், குழந்தையோட ஃபோட்டோ கூட வராது, ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே வராது. வெறும் பேர், அப்பா பேர், பேன் நம்பர் மட்டும் தான் வரும். அடுத்தது உங்களுடைய குழந்தை பையனாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் காலத்தில் ஸ்ரீன்னு கொடுங்க, இல்லை சின்ன பொண்ணாக இருந்தாங்கன்னா குமாரின்னு கொடுங்க. சர்நேம்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உங்கள் குழந்தை பேர் எப்படி இருக்கும் அந்த பேரை டைப் பண்ணுங்கள். அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் என்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா பேரை இனிஷியலாக கொடுக்க போகிறீங்களா அப்பா பேர் எழுதலாம், இல்லை அப்பா அம்மா 2 பேரோட பேரையும் இனிஷியலாக கொடுக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் என்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா பேரும், மிடில் நேம் என்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா பேரும் எழுதுங்க. அடுத்தது 2வது ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2வது காலம், அதில் உங்கள் குழந்தைக்கு பேன் கார்டில் எப்படி பேர் வேணுமோ அதே மாதிரி எழுதணும். நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி உங்கள் நேம் வேணும்னு கேட்குறீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் குழந்தையோட பேர் எப்படி இருக்கும் அதே மாதிரி எழுதணும். இல்லை ஆதார் கார்டில் இருக்க மாதிரி குழந்தை நேம் வேணும் கேட்டிங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேம் இனிஷியல் ஃப்ரண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரண்டில் இனிஷியல் எழுதிட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட நேம் எழுதணும். இல்லை பேக் சைடில் இனிஷியல் இருந்துச்சுன்னா குழந்தையோட நேம் எழுதிட்டு பேக் சைடில் இனிஷியல் எழுதணும். அதில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் தான் எழுதணும். அதில் என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட பேன் கார்ட்லேயும் உங்களோட நேம் வரும். அடுத்தது ஏதாச்சும் நெக் நேம் இருக்கான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் எழுதலாம், இல்லை நோ கொடுத்துட்டு அந்த பாக்ஸை நீங்கள் அடிச்சிடுங்க. அடுத்தது 4வது லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலாக ஃபீமேலாக கேட்டிருப்பாங்க, மேலாக ஃபீமேலான்னு கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5வது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தையோட டேட்டு, மந்த், இயர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதில் உங்கள் குழந்தையோட டேட்டு, மந்த், இயர் என்ன இருக்கும் அதையே கொடுங்க. அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை சிங்கிள் மதராக இருந்துச்சுன்னா குழந்தையோட அப்பா பேர் கொடுக்காம அம்மா பேர் கொடுக்க போகிறீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு சர்நேம் என்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதரோட நேம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா மதரோட நேம் சர்நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே அடித்து விட்டுருங்க. நீங்கள் யார் பேரை ஃபில் பண்ணுறீங்கன்னு நினச்சாலும் ஃபில் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கீழே அப்பா நேம் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அம்மா நேம் ஃபில் பண்ண கேட்பாங்க. யார் நேம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க நேமுக்கு ஒரு பாக்ஸுக்கு டிக் கொடுத்துக்கோங்க.
7வது காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாட் நம்பர், டோர் நம்பர் கேட்டிருப்பாங்க. இதில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ண வேண்டாம். நார்மலாக உங்கள் வீட்டு நம்பர், அதுக்கப்புறம் நகர், அதுக்கப்புறம் தெரு, அதுக்கப்புறம் என்ன வில்லேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் சென்னைன்னு போடுங்க. தமிழ்நாட்டில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ, என்ன சிட்டி மென்ஷன், நார்மலாக சிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை வந்து லாஸ்ட்டில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஸ்டேட் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டோ ஸ்டேட் எழுதுனுங்க. உங்களுடைய பின்கோட், அதுக்கப்புறம் கண்ட்ரி நேம், இந்தியா, அந்த மாதிரி போட்டுட்டுங்க. அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேஜ் வரும் அப்ளிகேஷன் ஃபார்மு. அடுத்தது ஆஃபீஸ் அட்ரஸ் ஏதாவது கொடுக்க போகிறீங்க கேட்டிருப்பாங்க. கொடுக்க போகிறீங்கன்னா ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா அந்த காலத்தை அழிச்சு விட்டுருங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, ரெசிடென்சி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ரெசிடென்சினா ரெசிடென்சின்னு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பருக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஏதாச்சும் கொரியர் வரும்போதோ இல்லை எஸ்எம்எஸ் வரும்போது எந்த நம்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ +91 கொடுத்துருங்க. கண்ட்ரி கோட் கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பரை தப்பு இல்லாமல் எழுதுங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுங்க. இமெயில் ஐடியை கேபிட்டல் லெட்டர்லேயே எழுதுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பிளாக் கலர் இல்லை ப்ளூ கலர் பெயிண்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டலே ஃபில் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இமெயில் ஐடி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டலாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வரும். அதே மாதிரி பேன் கார்டு பார்த்தீங்கன்னா 3 days 4 daysல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆன பிறகு உங்கள் குழந்தையோட பேன் கார்டை நீங்கள் இமெயில் ஐடியிலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதனால் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. அடுத்தது 10வது லைனில் பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டை நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ண கேட்பாங்க, இண்டிவிஜுவலாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது 11, 12 லைன் இருக்குது பார்த்தீங்களா, 11வது லைன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து கம்பெனி பேன் கார்டு அந்த மாதிரிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுத வரைக்கும் அது தேவையில்லை. அதுக்கப்புறம் 12வது லைனில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேன் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஆதார் நம்பரும் ஆதார் கார்டில் குழந்தையோட நேம் எப்படி இருக்கும் அதை எழுதுங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய ஆதார் நம்பரும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எழுதுங்க. அதே மாதிரி 13வது லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் வெறும் நோ இன்கம் நீங்கள் போட்டுக்கா போதும். அதுக்கப்புறம் 14வது ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அந்த அப்ளிகேஷன் காலம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். அது இதில் பார்த்தீங்கன்னா யாரை வந்து இந்த ஃபார்மை வந்து சைன் பண்ண போகிறீங்களோ, அப்பா இல்லை அம்மா இல்லை கார்டியன் யார் வந்து இந்த குழந்தைக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேமு, அவங்க ஆதார் கார்டு கட்டாயம் கொடுக்கணும். அவங்க ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்ரஸ்னு ஒரு காலத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு கொடுக்கும் போது என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கூட கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி அப்பா இல்லை அம்மா யாரோட நேம் கொடுக்க போகிறோம் அவங்க நேம் கொடுத்துட்டு அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது 15வது காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேமுக்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுக்க போகிறீங்களோ, இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டே கொடுக்க போகிறீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் எழுதுங்க. என்னென்ன ப்ரூஃப் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ண போகிறீங்களோ, ஐடென்டிட்டிக்கு, அட்ரஸ்க்கு என்ன ப்ரூஃப் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை எழுதுங்க. அடுத்தது 16வது காலத்தில் குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஆன் பேன் கார்டில் எப்படி குழந்தை நேம் எழுதியிருந்தீங்களோ அதே மாதிரி இங்கே எழுதிட்டு இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எழுதிட்டு நீங்கள் வந்து எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸ் எழுதிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை என்றைக்கு சப்மிட் பண்ண போகிறீங்களோ ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அந்த டேட் எழுதுங்க. அதே மாதிரி இங்கே இருக்க பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் எப்படி சைன் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் வந்து சைன் பண்ணணும். 2 சைனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் நடுவில் இருக்க மாதிரி தான் சைன் பண்ணுமே தவிர இந்த மேலே கோடில் பட மாதிரி எங்கேயும் படாமல் நடுவில் இருக்க மாதிரி சைன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்க யூடிஐ இல்லது என்எஸ்டிஎல் ஆஃபீஸில் போய்ட்டு ₹107 இல்லைன்னா ₹110 பணம் கேட்பாங்க. அங்கே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து யார் சைன் பண்ணுறாங்களோ அப்பா இல்லை அம்மா இல்லை கார்டியன் யார் வேணால் 3 பேரில் யார் வேணால் சைன் பண்ணலாம். அவங்களுடைய ஆதார் கார்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துட்டு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை நீங்கள் வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ, மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வரும், உங்களுக்கு இமெயிலும் வரும். நீங்கள் அப்ளிகேஷன் காப்பியை வந்து சப்மிட் பண்ணலேருந்து ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்து உங்களுடைய
பேன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. இதே மாதிரி உங்களால் யூடிஐ என்எஸ்டிஎல் போக முடியலை, ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போக முடியலைன்னா ஆன்லைனில் என்எஸ்டிஎல் இல்லை யூடிஐ ஆஃபீஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர், குழந்தையோட ஆதார் கார்டெலாம் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி 110 ரூபா பணம் கட்டினாலும் சரி, உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நாளில் ஈஸியாக நீங்கள் பேன் கார்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க. எப்படி குழந்தைங்களுக்கு இல்லை மைனர் பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ண தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.